வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா, நம்ம மகேந்திரா பொலேரோ பிக்கப் வண்டி எடுத்தாச்சு. ரமணி மகேந்திரா கோயம்புத்தூர் அங்கே தான் எடுத்தோம். வண்டி டெலிவரி எடுத்து பாடி கட்டுறது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு நானும் என் சம்சாரம் எங்கள் அப்பா அம்மா 4 பேர் போயிருந்தோம். அவங்க பூஜையை போட்டு வண்டியை கையில் கொடுத்தாங்க. வண்டி சாவியை கையில் கொடுத்துட்டு எங்கள் அப்பாவை எடுக்க சொன்னேன். அவர் கொஞ்சமாக நகர்த்தி தர, அதுக்கப்புறம் நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. இப்போ அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி நகர்த்த போகிறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ முன்னாடி நகர்த்த போகிறாரு எங்கள் அப்பா. மெதுவாக நகர்த்தி நிப்பாட்டிட்டாரு. பண்ணிட்டு என் கையில் கொடுத்தாரு. நான் வந்து எடுத்து வந்து பாடி கட்டருக்கு விட்டுட்டேன். ஸ்ரீ அரசு பாடி ஃபில்டரில் தான் பாடி கட்டருக்கு கேட்டிருந்தேன். அங்கேயே விட்டு 2 நாளில் பாருங்கள் எத்தனை தூரம் பாடி கட்டிக்கிறாங்க. 3 நாளில் வண்டி டெலிவரி பண்ணிட்டாங்க. பாடி நல்லா ஹெவியாக கட்டணும்னு சொல்லி முதலே சொல்லிட்டேன். சைடில் இருக்கிற போட்டுக்கிற ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஆங்கிள். உள்ள தொட்டிக்குள்ளே போட்டுக்கிற சீட்டும் 3mm சீட்டு, அதுவும் கொஞ்சம் ஹெவியாகவே போட சொல்லிட்டேன். நாங்கள் விட்டு 2 நாள் கழித்து தான் வந்து பார்த்தேன். 2 நாள்லேயே எந்த அளவுக்கு பாடி கட்டிக்கிறாங்கன்னு பாருங்கள். இன்னும் 1 நாள் பெயிண்ட் அடித்து அந்த பேரெல்லாம் எழுதி கொடுத்துறதாக சொன்னாங்க. சரி பரவாயில்ல, லேட்டானாலும் பரவாயில்ல, நீட்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டேன்.
வெல்டிங் வேலை முடிஞ்சு பெயிண்டிங் செக்ஷனில் நீங்களே எடுத்து போடுங்க வண்டி அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். எடுத்து பெயிண்டிங் அடிக்கிற பக்கமாக நிறுத்திட்டு வந்தோம். மறுநாளே பெயிண்ட் அடித்து நமக்கு வண்டியை டெலிவரி பண்ணிட்டாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்லான்னு நிப்பாட்டி சாமி கும்பிட்டுக்கிறோம். நான், எங்கள் அம்மா, என் பையன் 3 பேர் வந்து விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டோம். அருள்மிகு ஞான விநாயகர் கோயிலில் மகாராணியில் இருக்குது இந்த கோயில். நாங்கள் போன டைம் கோயில் சாத்திருந்துச்சு, உள்ளே போக முடியல. சரி வெளியே நின்று சாமி கும்பிட்லான்னு வெளியே நின்று சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த வண்டி எப்படி இருக்குது, இந்த வண்டி பாடி கட்டினது எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பாடி கட்டினு நல்லா இருந்ததுன்னா வேணுன்னா கேளுங்க. அவர் நம்பரு நான் மெசேஜில் போட்டுடுறேன், கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.